அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில ஆன்சரிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சரிங் டிப்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கொஷினுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்னா, அந்த கொஷினுக்கு நம்ம இந்த ஆன்சரிங் டிப்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போது ரீசெண்டாக அசெஷன் அண்ட் ரீசன் டைப்பில் நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். அதாவது கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி கேட்கும்போதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்ப ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த கொஷின் கரெக்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு டவுட்டாக ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஆன்சரே தெரியலை, நம்மளுக்கு அந்த கான்செப்ட் நம்ம படித்ததுலேருந்து வர நம்மளுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஷின் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த 5 கொஷினுக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலை. நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம ஏதாவது யோசித்து ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேட்டகரியில் வராமல் 5 கொஷின் இருக்குது அப்படின்னா, அந்த 5 கொஷினுக்குமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஏபிசிடி இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி 5 கொஷினுக்குமே ஒரே ஆப்ஷனையே போட்டுருங்க. இப்போ நான் ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 5 கொஷினுக்குமே ஏ அப்படிங்கிற ஆப்ஷனையே சூஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 5ல் மேக்ஸிமம் ஒரு 2 கொஷினாக நம்மளுக்கு கரெக்டாக வந்துடாதா? அதனால் சுத்தமாக தெரியலை அப்படின்னு நம்மளுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரே ஆப்ஷனை ஷேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக்கையும் ஆன்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு எப்போவுமே ஆன்சராக தான் இருக்கும். எதனால் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷனில் இப்போ கேள்வி வருது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றியோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றியோ சொல்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவாக சொல்கிறது தானே கரெக்டாக இருக்கும். கவர்மெண்ட்டை பற்றியே எப்படி நம்ம தப்பான ஒரு கூற்றை எடுத்து வைக்க முடியும்? இல்லை நம்மளுக்கு தலைவர்களை பற்றி கேள்வி வருது அப்படின்னா தலைவர்களை பற்றி நெகட்டிவாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்மளால் கேள்விக்கு வைக்க முடியாது. அப்போது கொஷின் பேப்பரில் செட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சராக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு டவுட்டாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவாக எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆன்சரிங் டிப்ஸை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கொஷின் தான். ஆன்சரிங் டிப்ஸில் என்ன கொஷினை முழுசாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினை முழுசாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமே. ஏன்னா இப்போது கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு ஒரு லைனில் பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த அல்ல அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நம்மளுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம சரியானதுன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஷின் தப்பாயிரும். கேட்ட கேள்வி என்ன? சரியானது அல்ல அப்படிங்கிறது. ஆனால் அல்லன்ற வார்த்தை எங்கே இருக்கும்? நம்மளுக்கு இந்த 2வது வரியில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கவனிக்கலை அப்படின்னா அந்த கொஷினுக்கு நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம ஆன்சர் பண்ணுறதுல முக்கியமான பங்கு யார் வகிக்கிறாங்க அப்படின்னா கொஷின் தான். ஸோ அப்போ கொஷினை கடைசி வரைய ஃபுல்லாக படிச்சுட்டு தவறானது கேட்டிருக்காங்களா சரியானது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். தவறானது அல்ல அப்படின்னு வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, சரியானது அல்ல அப்படின்னு வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமினேஷன்லேயுமே இந்த மாதிரி வார்த்தைகளில் ட்விஸ்ட் வச்சும் நம்மளுக்கு கொஷின்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் கேள்விகளை கவனமாக படித்து நம்ம ஆன்சர் எழுதணும். சரிங்களா? இலக்கணம்லாம் எழுதணும் அப்படின்னா வினைச்சொல் அல்லாதது இல்லை வேர்ச்சொல்களில் பொருந்தாதது அப்படின்னு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சரை நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு வேளை கொஷினில் பாதியிலேயே படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு அரை செகண்ட் டைம் ஆனாலும் கொஷினை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற டிப்பை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருக்குறள் பேஸ் பண்ண கொஷின்ஸில் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறள் எல்லாம் நம்மளுக்கு வந்து படித்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு நினைவில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம ஆன்சராக போட்டுடலாம். ஒருவேளை நம்மளுக்கு படித்த திருக்குறள் இல்லை, வேறு எதுல இருந்தோ கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து எப்படி ஆன்சர் போடுறதுன்னு தெரியலை அப்படின்னா திருக்குறள் கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு இருக்கிற ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் மேன் அவுட் தான். அது என்ன ஆட் மேன் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு தனியாக நிற்குதோ அதுதான் வந்து திருக்குறளுக்கு மேக்ஸிமமாக கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ திருக்குறள் கொஷினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா ஆட் மேன் அவுட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிற ஆன்சரை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சான்சஸ் கரெக்டாக இருக்கக்கூடியது ஆட் மேன் அவுட்டுக்கு திருக்குறளுக்கு ரொம்பவே பொருந்தும். 4 ஆப்ஷனையும் படித்து பாருங்கள். எந்த ஒரு ஆப்ஷன் வந்து மற்ற 3ஓட பொருந்தாமல் இருக்கோ அந்த ஆப்ஷனை வந்து ஆன்சராக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? திருக்குறளுக்கு கொஷினுக்கு தெரியாமல் வந்தது அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன்சரிங் ட்ரிக் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஷினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படிங்கிற இடத்துல மட்டும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெரியுது, நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா கான்செப்டை ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரீகால் பண்ணி நம்ம படித்ததில் யோசித்து பார்த்து என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத போடுங்க. அவசரப்பட்டு தெரிஞ்ச கொஷினுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போடுறோம் அப்படின்னு போட்டுறாதீங்க. நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது அப்படிங்கிற கேள்விகளுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். இந்த டிப்ஸை எக்ஸாமுக்கு எங்கெல்லாம் பயன்படணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.